மனமே முருகனின் மயில் வாகனம் என்ற தலைப்பில் ஒரு சிறு செய்தியை உங்களுடன் பகிர்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முருகனின் வாகனம் மயில் என்று குழந்தைகளும் சொல்லும். ஆனால் முருகனுக்கு வாகனம் ஆடு, மயில், யானை என்று 3 வாகனங்கள் எம்பெருமான் முருகன் அமர்ந்து வருகிறார். ஆடுதான் முருகனின் முதல் வாகனம் என்று சொல்லப்படுகிறது. நாரதர் ஒரு முறை உலக நலன் கருதி ஒரு யாகம் செய்கிறார். அப்பொழுது வேதம் ஓதும் அந்த குருமார்கள் மந்திரத்தை தவறாக உச்சாடனம் செய்து விடுகிறார்கள். அதன் விளைவாக யாக குண்டத்தில் மிகப்பெரிய ஆடு கடும் கோபத்தோடு வெளியே வந்து அனைவரையும் தாக்க ஆரம்பித்து விட்டது. யாகம் பாதியிலேயே நின்றுவிட்டது. இதை அறிந்த ஆறுமுகப் பெருமான் அந்த வலிமை மிகுந்த ஆட்டின் கோபத்தை தணித்து தனது வாகனமாக ஆக்கிக் கொண்டான். மயில் வாகனத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது 3 வகையான மயில்களை வாகனமாக கொண்டுள்ளார் எம்பெருமான். இந்த உலகத்தை வலம் வருவதற்கு பிரம்ம மந்திரத்தையே மயிலாக கொண்டு உலகத்தை சுற்றி வந்தார் முருகன். அந்த மயிலுக்கு மந்திர மயில் என்பதாக கொள்ளப்படுகிறது. பிறகு சூரனை சம்ஹாரம் செய்கின்ற பொழுது அவருக்கு தேவேந்திரன் மயிலாக மாறி முருகனுக்கு உதவி செய்தான் என்று சொல்லப்படுகிறது. மருமகனை சுமந்து செல்வதற்கு எவ்வளவு ஆசை இந்த இந்திரனுக்கு பாருங்கள். இந்த மயிலுக்கு தேவ மயில் என்று பெயர். 3ஆவதாக அசுரனை சம்ஹாரம் செய்கின்ற பொழுது தேவலும் மயிலுமாக ஆக்கிவிடுகிறார். சூரன் மாறினான், அந்த மயிலை வாகனமாக கொண்டான் முருகன். அந்த மயிலுக்கு அசுர மயில் என்று பெயர். இப்பொழுது இறுதியாக யானை வாகனம் முருகனுக்கு தேவேந்திரனால் கொடுக்கப்பட்டது. இந்த யானை வாகனத்தை தான் திருத்தணியில் நாம் தரிசிக்கின்றோம். நம் மனம் என்னும் குரங்கை கட்டுப்படுத்தி முருகன் ஏறும் வாகனமாக மயிலாக மாற்ற வேண்டாமா? அருணகிரிநாதருக்கு முருகன் மயில் மீது ஒரு கண், அதாவது முருகனோடு சேர்ந்து அவரும் அதே மயிலில் பயணப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டதாக அவரே ஒரு பாடலில் பதிவு செய்கிறார். மேலும் தன் மனம் அந்த மயிலைப் போல ஆக வேண்டும் முருகா, அதற்கு நீ கருணை செய்ய வேண்டும் என்றும் சொல்கிறார். ஆக அன்பர்களே, மனமே முருகனின் மயில் வாகனம் என்ற அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுதே முருக பக்தருக்கு ஏற்படும் அந்த மகிழ்ச்சியை நான் முழுமையாக உணர்கின்றேன். முருகன் அருளால் நம் மனது அவன் ஏறும் மயில் வாகனமாக நிச்சயம் மாறி அந்த சுக அனுபவத்தை நாம் எப்பொழுதும் உணர்வோம் என்று சொல்லி இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகா, அரோகரா.